காப்பீடு திட்டத்தின் மீதான ஜிஎஸ்டி வரி விதிப்பில் திருத்தம் ஏற்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கவுன்சில் கூட்டத்தில் எந்த முடிவும் எடுக்கப்படாதது பொதுமக்களுக்கு அதிருப்தியை கொடுத்துள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் 55வது ஜிஎஸ்டி கவுன்சில் குழு கூட்டம் நடைபெற்றது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையிலான கூட்டத்தில் பல்வேறு பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரியை மாற்றி அமைப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. அதில் பாப்கார்னுக்கு 18% வரி விதிக்கவும், பயன்படுத்தப்பட்ட கார்களின் விற்பனை வரியை 18% அதிகரிக்கவும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. அதோடு ஆடை, காலணிகள் மற்றும் பழைய கார்களுக்கான வரியை அதிகரிப்பதற்கான பரிந்துரைகளும் கவுன்சில் கூட்டம் வழங்கியுள்ளது. ஆனால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மருத்துவ காப்பீடு திட்டத்தின் மீதான ஜிஎஸ்டி வரி விதிப்பில் திருத்தம் மேற்கொள்ளாதது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. பெரிய அளவிலான வரி விகிதங்களை குறைப்பது, உடல்நலம் மற்றும் ஆயுள் காப்பீட்டு பிரீமியங்கள் மீதான வரி விதிப்பை தள்ளுபடி செய்வது என்பது குறித்த முக்கியமான விவகாரங்கள் மீதான முடிவுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. உணவு டெலிவரி ஆப்ஸ் மீதான ஜிஎஸ்டியை 18% இருந்து குறைக்கும் முடிவு ஒத்திவைக்கப்பட்டாலும் விரைவு வர்த்தக நிறுவனங்கள் 18% வரி செலுத்தாததற்காக அபராத கட்டணங்களை தொடரும் என ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், காப்பீடு திட்டங்கள் மீதான வரி விகிதத்தை குறைப்பது குறித்தான அமைச்சர்கள் குழுவின் அறிக்கை மட்டுமே இறுதியானது அல்ல. உடல்நலம் மற்றும் ஆயுள் காப்பீட்டு பிரீமியங்களில் சம்பந்தப்பட்ட இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தின் கருத்துக்களுக்காக காத்திருக்கிறோம். அவர்கள் அறிக்கைகளை இறுதி செய்து கவுன்சிலின் விவாதத்திற்கு சமர்ப்பிப்பார்கள். அதன் அடிப்படையில் முடிவு எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். மேலும் கேரமல் பாப்கார்னில் சர்க்கரை சேர்க்கப்படுவதால் இனிப்பு பண்டங்களுக்கு விதிக்கப்படும் வகையில் அவற்றுக்கு 18% ஜிஎஸ்டி விதிக்க முடிவு செய்ததாகவும் அவர் விளக்கமளித்துள்ளார். மேலும் சாதாரண பாப்கார்ன், உப்பு வகை உணவுகளில் நாப்கின் வருவதால் அவற்றுக்கு 5% வரியும், அதுவே பேக்கேஜ் செய்யப்பட்டதாக இருந்தால் 12% ஜிஎஸ்டி வரியும் விதிக்கப்படும் என நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்.